ஸோ இந்த யோகாவுடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குண்டலின்னு வந்து ஓப்பன் பண்ணுறது தானா? ஆமாம், உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் குண்டலினியை ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. தத்துவங்கள் நிறைய மாறிடுச்சுங்க. தப்பாயிடுச்சுன்றதை விட அந்த தத்துவத்துடைய உண்மை வந்து குறைஞ்சிச்சு. குண்டலினின்றது ஆக்சுவலி செக்ஷுவல் எனர்ஜின்றது நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி உண்மையை பார்த்தோம்னா செக்ஷுவல் எனர்ஜி என்பது குண்டலினி கிடையாது. நமக்கு சுவாசம் வந்து மூக்கு வழியாக தான் உள்ளே போயிட்டு உடம்புக்குள்ளே வருது. இந்த சுவாசம் இல்லைன்னா நமக்கு சக்தி இருக்காது. சுவாசம் இருந்தால் தான் சக்தி இருக்குது, உயிர் இருக்குது. இந்த சுவாசத் மூலியமாக தான் நமக்கு வந்து டைஜஷனே நடக்குது. டைஜஷன் நடந்த பிறகு தான் உள்ளே வந்து லிக்விட் வந்து கண்டென்ட் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் ஆன பிறகு தான் விந்தாக கன்வெர்ட் ஆகும். அதாவது ரத்தமாக மாறுங்க சாப்பிட்ட உணவு, அதுலேருந்து எலும்பாக மாறி மஜ்ஜையாக மாறி அப்புறமா தான் வந்து ஒரு ஸ்பெர்மா சுக்லமான்னு சொல்லுவாங்க, சுக்லமா மாறும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா அந்த செக்ஷுவல் எனர்ஜி தான் குண்டலினி எனர்ஜி, அது கீழே இருக்கு, கீழேருந்து மேலே போகணும், மேலே போயாச்சுன்னா குண்டலினி எனர்ஜி வந்து மேலே வந்துடுச்சு சேர்ந்துடுச்சு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை.